சரி, இன்றைக்கி பார்க்க போகிறது டைஸ், அதாவது பகடைகள். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் டைஸ், இன்னொன்று வந்து க்ளோஸ் டைஸ். ஓப்பன் டைஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ், இன்னொன்று வந்து நார்மல் டைஸ். இந்த நார்மல் டைஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் நம்பர் சேம், அதாவது ஒரு நம்பர் சேமாக இருக்கணும். இன்னொன்று வந்து 2 நம்பர் சேமாக இருக்கிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, டைஸ் பகடைகளில். பகடையில் வந்து மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். சரியா? அதாவது அப்பில் வந்து மேலே வந்து 6 இருக்குது அப்படின்னா, அதுக்கு நேராக கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1. சரியா? இப்போ லெஃப்ட் சைடு வந்து 4 இருக்குது அப்படின்னா, ரைட் சைடு வந்து 3 இருக்கும். இப்போ மிஞ்சி இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் 5 இருக்குது அப்படின்னா, பேக்கில் வந்து 2 இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 6 கீழே 1 கூட்டினா என்ன வரும்? 7 வரும். அப்போ லெஃப்ட் சைடு 4, ரைட் சைடு 3 கூட்டினா 7 தான் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 5, பேக்கில் 2, அது ரெண்டையும் கூட்டினா 7 தான் வரும். அப்போது ஒரு நார்மலாக ஒரு பக்கடா இருக்குன்னா அதோட எதிர் பக்கத்தை கூட்டினா நமக்கு என்ன வரும்? 7 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படிங்கிற, அதாவது ஸ்டாண்டர்ட் டைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பகடை கொடுத்துட்டு 4, 2, 6 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 2க்கு எதிரேன்னு என்ன, அப்படி இல்லைனா 4க்கு எதிரேன்னு என்ன, 6க்கு எதிரேன்னு என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ 4க்கு எதிரேன்னு என்ன அப்படின்னா என்னது? அதாவது 2 பக்கத்தை கூட்டினா நமக்கு வந்து என்ன வரணும்? 7 வரணும். அப்போ 2ஓட எதை கூட்டினா 7 வரும்? 5. அப்போ 4ஓட எதை கூட்டினா 7 வரும்? 3. 6ஓட எதை கூட்டினா 7 வரும்? 1. அவ்வளோதான். சரியா? இதான் என்னது? ஸ்டாண்டர்டைஸ். இதே மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் கூட்டினா பக்கங்கள் வந்து எத்தனை வரணும்? 7 வரணும். சரியா? அடுத்து வந்து நார்மல் டைஸ். நார்மல் டைஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னது? சிங்கிள் நம்பர் சேமாக வர்றது, இன்னொன்று வந்து 2 நம்பர் சேமாக வர்றது. இப்போ சிங்கிள் நம்பர் சேமாக வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பக்கடை பாருங்கள், 2 பக்கடா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 2, 4, 3 இருக்குது. இங்கே 6, 4, 1 இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பர் சேமாக ஒரே இடத்துல இருக்குது. இது ஒரே இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை இந்த 4 வந்து இங்கே இல்லாமல் இங்கே 4, இங்கே 6 இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ 4 அப்படின்னா 4. இப்போ கொடுத்துருக்கிறதுல பொதுவான நம்பரை எடுத்துக்கணும். 2 பக்கடையுமே 4 கொடுத்துருக்காங்களா? இப்போ இதில் கிளாக் வைஸ் எடுக்கணும். இப்போ கிளாக் வைஸ்னால் இந்த பொசிஷன் தானே எடுத்திங்கன்னா எத்தனை? 2. அடுத்து என்ன இருக்குது? 3. இப்போ இதுக்கு எடுத்திங்கன்னா 6, அடுத்து 1. இப்போ பார்த்தீங்கன்னா 2க்கு எதிரேன்னு என்ன அப்படின்னா 6. 2க்கு எதிரேன்னு என்ன? 6. அடுத்து 3க்கு எதிரேன். 3க்கு எதிரேன்னு என்ன அப்படின்னா 1. அடுத்து 4. 4க்கு எதிரேன்னு என்ன? இதில் இல்லாத நம்பர் என்னது? 5. அப்போ 4க்கு எதிரேன்னு என்னது? 5. அவ்வளோதான். சரியா? இப்போ இது வந்து நார்மல் டைஸ். இப்போ இதுக்குள்ளே எக்ஸசைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து செஞ்சு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள்.